வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நான் திவ்யா. இன்றைக்கி மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம். அக்டோபர் 10th வேர்ல்ட்ஸ் மென்டல் ஹெல்த் டே. அதாவது நம்மளுடைய இந்த வருஷத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் டைம் டு ப்ரியாரிட்டைஸ் மென்டல் ஹெல்த் இன் த ஒர்க் பிளேஸ். அதாவது நம்ம ஒர்க் என்விரான்மெண்ட்டில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தோட முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறது தான் இந்த வருஷத்துக்கான தீமாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்போலாம் நிறைய ப்ரெஷர் ஒர்க்கில் இருக்குது. அதெல்லாம் எப்படி நம்ம மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஃபர்ஸ்ட் எதுவுமே போட்டு டம்ப் பண்ணிக்காதீங்க. யாராச்சும் ஒருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது ஒர்க்காக இருக்கலாம், பர்சனலாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். பர்சனலாக இருந்தாலும் சரி, ப்ரொஃபஷ்னலாக இருந்தாலும் சரி, யாராச்சும் ஒருத்தங்க கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க, மனசு விட்டு பேசிடுங்க. அப்படி பேசிட்டிங்கனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. செகண்ட் உங்களை யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஏன்னா உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரியும். தேர்டு அழுதுருங்க. உங்களுக்கு ஏதாவது ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா மனசு விட்டு அழுதுட்டிங்கனாலே நீங்கள் வென்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் நார்மல் ஆயிடுவீங்க. ஸோ அழுதுருங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒர்த் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். இன்னொருத்தவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறதுனாலையோ இல்லை உங்களை பெருமையாக பேசுகிறதுனாலையோ நீங்கள் மேலேயும் போக போகிறதில்ல, கீழேயும் போக போகிறதில்ல. உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் உங்களோட ஒர்த். அதுக்கப்புறம் கிராட்டிடியூடை ஃபீல் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்கன்னா உங்களுக்கு கிராட்டிடியூடாக இருங்க, நன்றியுணர்வோடு இருங்க. அது உங்களை ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்ட்ரோலில் இல்லாத விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு எது கண்ட்ரோல் இருக்கோ அது மட்டும் ஓகே. கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அதனால் கண்ட்ரோல் இல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்காதீங்க. அதுக்கப்புறம் இதெல்லாமே பண்ணிங்கனாலே நீங்கள் மென்டல் ஹெல்த் உங்களால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் சந்தோஷப்படுங்க. சின்ன சின்ன சக்ஸஸ்க்கு சந்தோஷப்படுங்க. எப்போவுமே நெகட்டிவாக யோசிக்காதீங்க. பாசிட்டிவிட்டி கொண்டு வாங்க. யாராச்சும் உங்களை திட்டா கூட அதை நினச்சி யோசித்து கவலைப்பட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல. அது உங்களை யாராச்சும் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கலாம். அதையெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டீங்கனாலே போதும். இதெல்லாமே பண்ணிங்கனாலே உங்கள் மென்டல் ஹெல்த் நல்லா வச்சுக்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸை எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.